மழைத்துளிகள் மெதுவாக பூமியை தொட்டுக் கொண்டிருந்தன. பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அருணின் பார்வை அங்கே குடையை பிடித்தபடி புஸ்தகம் வாசித்துக் கொண்டிருந்த நந்தினியின் மீது விழுந்தது. அந்த முதல் சந்திப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் இருவரின் வாழ்க்கையில் அது மறக்க முடியாத தருணமாக மாறியது. நாட்கள் நகர்ந்தன. தினமும் அதே நேரத்தில் அவர்கள் சந்திக்கத் தொடங்கினர். முதலில் ஒரு புன்னகை, பின்னர் ஒரு வணக்கம், அதன் பிறகு சில நிமிட உரையாடல்கள். அந்த சிறிய உரையாடல்களே அவர்களின் மனங்களில் அன்பின் விதைகளை விதைத்தன. நந்தினி எப்போதும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவள். அருண் தனது கனவுகளை அடைய கடினமாக உழைக்கும் இளைஞன். ஒருவரின் நல்ல குணங்களை மற்றொருவர் ரசிக்கத் தொடங்கினர். ஒரு நாள் அருண் தனது மனதில் இருந்ததை நந்தினியிடம் கூறினான். நான் உன்னுடைய அழகை காதலிக்கவில்லை, நந்தினி. உன்னுடைய அன்பான மனதையும் பிறரை மதிக்கும் குணத்தையும் தான் காதலிக்கிறேன். நந்தினி மெதுவாக புன்னகைத்தாள். காதல் என்பது ஒருவரை ஒருவர் மாற்றுவது அல்ல, அருண். ஒருவரின் கனவுகளுக்கு மற்றொருவர் துணையாக இருப்பதுதான். அந்த நாளிலிருந்து அவர்கள் காதலர்களாக மட்டுமல்ல, நல்ல நண்பர்களாகவும் இருந்தனர். வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலிலும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்றனர். காலம் பல சோதனைகளை கொண்டு வந்தது. பொருளாதார பிரச்சினைகள், குடும்ப பொறுப்புகள், கருத்து வேறுபாடுகள் என பல தடைகள் வந்தபோதும் அவர்கள் கைகளை விடவில்லை. ஏனெனில் அவர்கள் காதல் வார்த்தைகளால் கட்டப்பட்டதல்ல, நம்பிக்கையாலும் புரிதலாலும் கட்டப்பட்டது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் திருமண வாழ்க்கையில் இணைந்தபோது அருண் நந்தினியிடம் கேட்டான். நம்முடைய காதலின் வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? நந்தினி சிரித்தபடி கூறினாள். நாம் ஒருவரை ஒருவர் காதலித்ததற்காக அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதற்காக. உண்மையான காதல் என்பது கண்களில் தோன்றும் ஈர்ப்பு அல்ல, இதயத்தில் வேரூன்றும் நம்பிக்கை. அன்பு, மரியாதை, பொறுமை, விட்டுக்கொடுத்தல் ஆகியவை இணையும் இடத்தில் காதல் தழைக்கிறது. அந்த தழைப்பே வாழ்க்கையை அழகான பயணமாக மாற்றுகிறது. உண்மையான காதலின் வெற்றி. காதல் என்பது மனித வாழ்க்கையின் மிக அழகான உணர்வுகளில் ஒன்றாகும். அது வெறும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஒரு புனிதமான பந்தம். உண்மையான காதல் என்பது வெளிப்புற அழகையும் பொருளாதார வசதிகளையும் தாண்டி இரு இதயங்களின் ஆழமான புரிதலையும் அன்பையும் நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்டது. இன்றைய காலகட்டத்தில் காதல் பல்வேறு கோணங்களில் பார்க்கப்படுகிறது. சிலர் காதலை ஒரு பொழுதுபோக்காகவும் சிலர் ஒரு தற்காலிக உணர்வாகவும் கருதுகின்றனர். ஆனால் உண்மையான காதல் என்பது காலம் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத ஒரு அன்பின் வடிவமாகும். உண்மையான காதலின் முதல் அடிப்படை நம்பிக்கையாகும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் காதல் நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஒருவரின் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் கனவுகளை மற்றொருவர் புரிந்து கொண்டு மதிக்கும் போது அந்த உறவு வலுவாகிறது. காதலில் வெற்றி பெறுவது என்பது ஒருவரை அடைவதில் மட்டுமில்லை, அவர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் மகிழ்ச்சியில் மகிழ்ந்து துன்பத்தில் துணையாக நிற்பதில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. காதல் என்பது உரிமை கோருவது அல்ல, அக்கறையுடன் பாதுகாப்பது. வாழ்க்கை பயணத்தில் கருத்து வேறுபாடுகளும் சவால்களும் வரலாம். ஆனால் உண்மையாக நேசிக்கும் இரு இதயங்கள் பிரச்சினைகளை பெரிதாக்காமல் தீர்வுகளை தேடுகின்றன. விட்டு கொடுத்தல், பொறுமை மற்றும் மன்னிக்கும் மனப்பான்மை ஆகியவை காதலை மேலும் அழகாக்குகின்றன. உண்மையான காதல் ஒருபோதும் ஒருவரின் கனவுகளை தடுக்காது. மாறாக அவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். ஒருவர் வெற்றி பெறும்போது மற்றொருவர் மனமாற மகிழ்வதும், தோல்வி அடையும் போது ஆறுதலாக இருப்பதும் தான் காதலின் உயர்ந்த பண்பாகும். காதலின் உண்மையான வெற்றி என்பது திருமணத்தில் முடிவதல்ல, வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் அன்புடனும் புரிதலுடனும் வாழ்வதில்தான் இருக்கிறது. உண்மையான காதல் என்பது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதில் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்தான் இருக்கிறது.
அந்த அக்கறையும் தன்னலமற்ற அன்பும் கொண்ட காதல் எந்த தடைகளையும் தாண்டி வெற்றி பெறும். இறுதியாக உண்மையான காதலின் வெற்றி என்பது இரண்டு மனிதர்களின் இணைவு மட்டுமல்ல, இரண்டு இதயங்கள் ஒன்றாக இணைந்து ஒருவரின் வாழ்க்கையை மற்றொருவர் அர்த்தமுள்ளதாக மாற்றும் அழகான பயணமாகும். அந்த பயணத்தில் அன்பு வழிகாட்டியாகவும், நம்பிக்கை துணையாகவும், புரிதல் அடித்தளமாகவும் இருந்தால் அந்த காதல் என்றென்றும் வெற்றி பெறும். காதலின் உண்மையான அர்த்தம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பாடம். காதல் என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு பொறுப்பு. அது சில நிமிட மகிழ்ச்சிக்காக உருவாகும் ஈர்ப்பு அல்ல. வாழ்க்கை முழுவதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, இணைந்து பயணிக்கும் மனப்பான்மையாகும். பலர் காதலை இனிய வார்த்தைகள், பரிசுகள், புகைப்படங்கள், சமூக வலைதள பதிவுகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான காதல் இவற்றை கடந்து நிற்கிறது. அது ஒருவரின் மகிழ்ச்சியில் மகிழ்வதும், அவர்களின் துயரத்தில் தோள் கொடுத்து நிற்பதும் ஆகும். காதலின் உண்மையான அர்த்தம் புரிதல். காதலில் முக்கியமானது ஒருவரை ஒருவர் மாற்ற முயற்சிப்பது அல்ல, அவர்களை புரிந்து கொள்வதுதான். மரியாதை, உண்மையான காதல் ஒருவரின் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் கனவுகளுக்கு மதிப்பளிக்கும். நம்பிக்கை, சந்தேகத்தின் மீது அல்ல, நம்பிக்கையின் மீது கட்டப்பட்ட உறவுதான் நீண்ட காலம் நிலைக்கும். விட்டு கொடுத்தல், நான் என்ற எண்ணத்தை விட நாம் என்ற எண்ணம் மேலோங்கும் போது காதல் வலுவாகிறது. பொறுப்பு, காதல் என்பது உரிமை அல்ல, அது ஒருவரின் வாழ்க்கையை கவனமாக பாதுகாக்கும் பொறுப்பு. காதலை வாழ்க்கையாக மாற்றும் வழிமுறைகள் ஒன்று. திறந்த மனதுடன் பேசுங்கள். மனதில் இருக்கும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மறைக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். பேசாத வார்த்தைகள் பல தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும். 2. ஒருவரின் கனவுகளுக்கு மற்றொருவர் துணையாக இருங்கள். உண்மையான காதல் ஒருவரின் வளர்ச்சியை தடுக்காது, உயர்வதற்கு துணையாக இருக்கும். 3. குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரும் முழுமையானவர்கள் அல்ல. ஒருவரின் குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக அவர்களின் நல்ல குணங்களை பாராட்டுங்கள். 4. கோபத்தின் போது அமைதியை தேர்ந்தெடுங்கள். கருத்து வேறுபாடுகள் எல்லா உறவுகளிலும் இருக்கும். ஆனால் கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் ஆழமான காயங்களை ஏற்படுத்தலாம். 5. நேரத்தை ஒதுக்குங்கள். பணமும் புகழும் வசதிகளும் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் நேரம்தான் உறவை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். 6. நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்கள். சிறிய உதவிகளுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். அன்பு வெளிப்படுத்தப்படும் போது மட்டுமே அதன் மதிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை பாடம். ஒரு நாள் ஒரு முதிய தம்பதியிடம் அவர்களின் நீண்டகால மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறியது, நாங்கள் வாழ்ந்த காலத்தில் உடைந்த பொருட்களை தூக்கி எறிவதற்கு பதிலாக சரி செய்தோம். அதுபோல உறவுகளிலும் பிரச்சனைகள் வந்தபோது பிரிந்து செல்ல நினைக்கவில்லை, புரிந்து கொண்டு சரி செய்ய முயன்றோம். இந்த வார்த்தைகள் காதலின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்துகின்றன. காதல் என்பது சரியான மனிதரை தேடுவது அல்ல, நம்முடன் இருக்கும் மனிதரை சரியாக புரிந்து கொண்டு அவருடன் இணைந்து வாழ்க்கையை அழகாக உருவாக்குவதுதான். அன்பு இருக்கும் இடத்தில் அகந்தை இருக்காது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவு இருக்காது. காதலை உணர்வாக மட்டும் பார்க்காதீர்கள். வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு பொறுப்பாகவும் ஒரு பயணமாகவும் வாழுங்கள். அதுவே உண்மையான காதலின் வெற்றி.